ஹெட்மாஸ்டர்ஸ் வந்து கலைவாணின்னு ஒருத்தர் இருந்தாங்க. நான் அப்போ 7th படிச்சுட்ருக்கேன். எனக்கு என்னென்னா விளையாட்டு போக்கில் இருந்தால் கூட நல்லா படிக்கணும்னு அந்த சின்ன வயசுலேயே எனக்கு என்னமோ வெளியே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், நல்லா படிச்சுட்டு அப்படின்னு அப்பாவும் அதை தான் நான் சொல்லியிருந்தேன். நான் பல காணொலிகள் நான் என்ன தான் நான் அங்கே ஜாலியாக இருந்தால் கூட வெளியே போயிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு எப்படியும் வெளியே போயிடணும்னு நான் முடிவு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்தில் அம்மாபுரம்னு ஒன்று இருக்குது. அம்மாபுரத்துலேருந்து ஒருத்தன் வந்து பக்கத்தில் லட்சுமிபுரம்னு ஒரு ஸ்கூல், ஹை ஸ்கூலு, அந்த ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். நான் எப்படின்னாக்கா எனக்கு சின்ன வயசில் உட்காந்து படித்து பழக்கம் இல்லை. சாயந்தரம் வரும்போது டெய்லி படிப்பேன். படிக்கிறானா மனப்பாடம் பண்ணுறானா புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிடுவேன். போயிட்டு அப்படியே போகும்போது அவன் வந்து எங்கள் ஊர் வழியாக தான் போகணும், அந்த லட்சுமிபுரத்தில் படிக்கிறாள் அம்மாபுரத்துக்கு. அப்போ அவன் வந்து அவனை பேசுகிறேன், அவன்கிட்ட பேசுகிறப்ப அங்கே ஹை ஸ்கூலில் வந்து 10th வரைக்கும் இருக்குது, நீ முடிச்சு கூட அங்கே தான் வரலாம், ஏன் இப்போ கூட நீ வந்துடலாமே அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு லேசாக ஒருத்தல். அங்கே அவன் என்ன சொன்னான்னாக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒரு வாத்தியார் வருவார் அப்படின்னு. எங்களுக்கு வந்து ஒரே வாத்தியார் தான், எல்லா தமிழுக்கு, இங்கிலீஷுக்கு, வரலாறு, புவியியல், கணக்கு எல்லாத்துக்கும் ஒரே வாத்தியார் தான் இருப்பார். அது 7வது வாத்தியார்னா 7வது வாத்தியார் அவர் மட்டும்தான் இருப்பார். எல்லாமே அவர் தான் ஸ்கூல் கிளாஸ் டீச்சரு எல்லாமே. அப்போ அவன் அந்த இதை நேசம் எனக்கு வந்து ஏற்றி விட்டான். அங்கே வந்து ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்கலு பிடி இருக்கும் எங்களுக்கு, விளையாட்டெல்லாம் போய் விளையாடுவோம் அப்படின்னோடனே அதுக்கு தனியாக டைம் இருக்குது, டெய்லி விளையாடலாம், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கிரவுண்ட் இருக்குது இதெல்லாம் சொன்னான். அப்போ நம்ம போய் அங்கே லேபெல்லாம் இருக்குது, நிறைய சோதனை கூடங்கள்லாம் இருக்குது அப்படின்னோடனே எனக்கு லேசாக சரி நான் அங்கே போய் படிச்சிடுவோம், 7வது 8வதுலாம் அங்கே போய் படிச்சிடுவோன்ட்டு லேசாக எங்கள் தாத்தாக்கிட்ட, எங்கள் அப்பா என்னை பற்றி கவலைப்பட மாட்டார், என்ன படிக்கிறேன் என்ன செய்கிறேன்றதுலாம் கவலை கிடையாது. லேசாக போய் கேட்டார். நான் போய் எங்கள் தாத்தாக்கிட்ட சொல்கிறேன், தாத்தா எனக்கு வந்து அந்த ரெக்கார்ட் ஷீட்டு வாங்கி கொடுங்க, நான் வந்து பக்கத்தில் லட்சுமத்தில் போய் படிக்கிறேன் அப்படின்னோடனே அவர் போய் அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ் அப்போ இருந்தாங்க அவங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி பேரன் வந்து அங்கே ஹைஸ்கூலில் படிக்கணும்னு சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஹைஸ்கூலில், நீங்கள் வந்து அவனுக்கு வந்து அந்த ரெக்கார்ட் ஷீட்டை கொடுத்து, ரெக்கார்ட் ஷீட் தான் சொல்லுவாங்க, அப்போ ரெக்கார்ட் ஷீட்டை கொடுத்துருங்க அப்படின்னோடனே அவங்க வந்து எடுத்து சொல்கிறாங்க, இல்லை இங்கே இவங்கெல்லாம் போயிட்டான், நல்லா படிக்கிறவன், நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு நிறைய நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஏன் அவங்க போகணும்னு நினைக்கிறான், அவன் நல்லா படிக்கிறவங்க வெளியே விட்டோம்னாக்கா எங்களுக்கு வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க மறுத்துட்டாங்க. சரின்னு எங்கள் தாத்தாவும் வந்து அவங்க சொல்ல நல்ல வார்த்தையில் கேட்டு சரி நல்லா படிக்கிறாடான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டார். அன்னைக்கு இருந்து அந்த டே 1லேருந்து அந்த டீச்சர் வந்து என் மேலே ஒரு கண் வச்சிச்சு. ஏன்னா நான் டிசி கேட்டேன்ட்டு, அந்த ரெக்கார்ட் ஷீட் கேட்டேன்ட்டு என்னை வந்து ஏதாவது சின்ன தவறுன்னா கூட ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுனாக்கா என்னை அடிக்கிறது, என்னை துன்புறுத்துறது, என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது, அப்படி ஒரு சூழல் வந்துருச்சு. இப்படி போயிட்டு இருந்தது. இருந்தால் கூட அவங்களையும் நான் சமாளித்து படித்தேன்னு வச்சுங்களேன். 8வது வர்றப்ப நீராறு அப்படின்னு ஒரு ஹெட் மாஸ்டர் வந்துட்டார். அவர் வந்து எனக்கு வந்து இஸ் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் ஆஃப் மீ. நான் என்ன பண்ணாலும் அவர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார்.